ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்றைக்கி 16th நவம்பர். நம்ம ஃப்ரைடே நைட்டே வீடியோ போட வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. நம்ம சண்டே இன்றைக்கி போடுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ வந்து ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் மண்டேக்கான ட்ரேடிங் லெவல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இது நம்ம ஃப்ரைடே நம்ம கொடுத்த லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்குறோம். நிஃப்டி அன்றைக்கி ஓப்பன் ஆனது ஒரு கேப் டவுன் ஓப்பன் மார்க்கெட். ஓகேவா, ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக ரிவர்ஸ் ஆச்சு மேலே. ஓகேவா, நம்ம கொடுத்துருக்க பி ரேஞ்சையும் பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அந்த டேக்கான கேப்பை ஃபில் பண்ணுச்சு. ஆனால் இங்கே வீக் வச்சிருக்கு பாருங்க. ஓகேவா, எதுக்காக வீக் இவ்வளோ தூரம் போகணும், எதுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகணும், இங்கே வீக் இது வரைக்கும் போச்சு. தென் இங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி இங்கேருந்து திரும்ப அகெயின் ஃபால். பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ஹெட்ஜில் வந்து அகெயின் பி ரேஞ்சை பிரேக் பண்ணி அகெயின் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்ட் ஆகிருக்கு. தெரியுதா, ஏன் இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி திரும்ப அகெயின் ஃபால் ஆகி திரும்ப பி ரேஞ்சிலேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி திரும்ப சிங்கிள் ஹெட்ஜ் ஒரு சைட் வேஸ் மூமெண்டம் திரும்ப இங்கேருந்து அப் சைட் பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்த இந்த லெவலையும் பிரேக் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம கொடுத்த ஏடிஎம்மும் பிரேக் பண்ணியிருக்கு. முடிச்சு ஏடிஎம் கிட்டே சைட் வேஸில் மார்க்கெட் முடிச்சிருக்கு. ஓகேவா, இந்த லெவல்ஸ்லாம் ஹிடன் லெவல்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி ரெஸ்பெக்ட் ஆகி ட்ரேட் ஆகிருக்கு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த இண்டிகேட்டர் இதே செட்டப்பில் இண்டிகேட்டர்ஸோட எப்படி ஒர்க் ஆகிருக்கோட்ட பார்த்துக்கங்க. ஹிடன் லெவல்ஸ் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர்லாம் பார்க்க முடியும். ஓகேவா, ஜஸ்ட் இதில் ஒரு கேப் டவுன் மார்க்கெட் கிடச்சிது. ப்ரீவியஸ் டே லோ கீழே கிடச்ச உடனே ப்ரீவியஸ் டே ஓகே அந்த கேப்பை ப்ரீவியஸ் டேக்கான கேப்பை பியூட்டிஃபுல்லாக ஃபில் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு விக் வைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் லைன். ஓகேவா, இதை செகண்ட் பிரேக் பண்ண முடியாமல் இங்கேருந்து ஒரு ஃபால் அகெயின் நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் வராங்க. அந்த சிங்கிள் ஹெட்ஜ் டெஸ்ட் பண்ணல. சிங்கிள் ஹெட்ஜ் கிட்ட வந்து ஒரு பேனிக்கான ரிவர்சல் அகெயின் பி ரேஞ்ச் மேலே திரும்ப சேம் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் திரும்ப அங்கேருந்து ஃபால். ஓகேவா, ஜஸ்ட் நம்மளோட எம்ஐ லைன்ஸ் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு மட்டும் பார்த்து. ஓகேவா, அதுக்காக தான் இது மேலே சொன்னதே தான். நம்மளோட ஸ்ட்ரைட்டாக நம்மளோட இண்டிகேட்டரில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு மற்ற ஹிடன் லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ரிவீல் ஆகும். ஓகே, மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரியே கரண்ட் டே ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் டே லோ கீழே ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டு இங்கேருந்து ஷார்ப் ரிகவரி. ஓகேவா, ரிகவர் ஆனவங்க ப்ரீவியஸ் டே வந்து கேப் ஆஃப் லோவர் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க, எஸ்டர்டே க்ளோஸ். ஓகேவா, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எவ்வளோ அழகாக ரெசிஸ்ட் ஆகிருப்பாங்க அந்த லெவலில். ஓகே, இந்த எஸ்டர்டே க்ளோஸ் லைன் நமக்கு மாறி இந்த கேண்டில் வரும்போது லைன் இங்கே தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே போகும்போது இந்த ஹெலோ லைன் பின்னாடி போயிட்டே இருக்கும். ஓகேவா, அதனால் உங்களுக்கு இந்த லெவல் தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேருந்தே லைன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இங்கே ரெசிஸ்ட் ஆனவங்க அங்கேருந்து ஒரு ஃபால் திரும்ப ஒரு ரிவர்சல். இந்த ஹெலோ லைன் என்னன்னா ப்ரீவியஸ் டே சிபிஆர் இங்கே இருக்கு பாருங்க. ஓகேவா, ப்ரீவியஸ் டே சிபிஆர். ஓகேவா, அதில் ரெசிஸ்ட் ஆகி திரும்ப அங்கேருந்து அகெயின் ஃபால் அகெயின் கரண்ட் டே ஓப்பனை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. திரும்ப அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் வீக் ஹை அங்கே தான் இருக்குது. ப்ளஸ் விவேப்பு ப்ளஸ் ப்ரீவியஸ் டே லோ இத்தனை ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகே, இதை மீறி மேலே போக முடியல. அங்கேருந்து ஃபால் திரும்ப தாட்டி அங்கேருந்து ஃபால். இப்போ கரண்ட் டே ஓப்பனை பிரேக் பண்ணி நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. நியூ லோ கிரியேட் பண்ணவங்க ஃபாலோ அப் இல்லை. ஸோ இங்கேருந்து அகெயின் ஒரு ஷார்ப் ரிவர்சல் அகெயின் சிபிஆரை பிரேக் பண்ண முடியல. எஸ்டர்டே சிபிஆரில் வந்து அகெயின் ஒரு ரிஜெக்ஷன் திரும்ப ஃபால். ஓகேவா, வந்தவங்க விவேப் கிட்டே கொஞ்சம் நேரம் ட்ரேட் திரும்ப ஒரு ரிவர்சல் பிஇ ரேஞ்சிலேருந்து அகெயின் கரண்ட் டே லோ திரும்ப ஒரு சின்ன ஃபாலு. ஆனால் இந்த ப்ரீவியஸ் ஃபால் வந்த இடத்துலையே ஒரு சப்போர்ட். ஓகே, திரும்ப அங்கேருந்து விவேப்புக்கு மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. ஃபெயிலியர் ஆகி அகெயின் கரண்ட் டே ஓப்பனை பிரேக் பண்ணி திரும்ப நியூ லோ கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த இடத்துல தான் நமக்கு நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க. ஓகேவா, ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணும்போது தான் நம்ம மார்க்கெட் நியூ லோ கிரியேட் பண்ணால் கீழே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கோம். ஏன்னா சிங்கிள் லோ இங்கே இருக்குது, சிங்கிள் ஹெட்ஜு நம்ம மேனுவலில் இந்த இடத்துல இருக்கும், நம்ம ஆட்டோமேட்டிக்கில் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, ஸோ இன்னும் லோ கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் முடியல. அகெயின் கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க. திரும்ப விவேப்பில் ஒரு ரிஜெக்ஷன். இங்கே வந்த ஃபால் திரும்ப டுடே லோவை திரும்ப பிரேக் பண்ணியிருக்கணும். ஓகேவா, பண்ணலை. பண்ணாமல் இந்த ரெண்டு கேண்டில் வந்து ஒரு இன்டர்செக்ஷனாக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் கிளியராக ரிகவரி. ஓகேவா, இது வந்து பக்கா பிக் பிளேயர்ஸ். ஓகேவா, அவங்க கிரியேட் பண்ணுற கேண்டில். ஓகே, கம்ப்ளீட்டாக அவங்களோட மொத்த பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதனால தான் இந்த மூவ்மெண்ட் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட். ஓகே, ஆக்சுவலாக இந்த ஃபாலோ வரைக்கும் நான் பியூட்டிஃபுல்லாக ஏடிஎம் கான்செப்ட் பாயிண்ட்டை பார்த்து இந்த இடத்துல நான் ட்ரேட் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா, ஆனால்
இந்த இடத்துல சப்போஸ் எடுத்து இன்னும் நம்ம கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்த்து என்ட்ரி வெயிட் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல அடிப்பாருங்க. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் பக்கா மேனிபுலேஷன் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்கே ஆரம்பித்தவங்க நான் ஸ்டாப்பாக மார்னிங் வந்து நமக்கு சிபிஆர் லெவலையும் பிரேக் பண்ணுறாங்க, கரண்ட்டே ஹை வந்து அதையும் பிரேக் பண்ணுறாங்க, நியூ ஹை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. புரியுதா? இன்னைக்கான சிபிஆர் இது. எஸ்டர்டே ஓப்பன் டாப் சிபிஆர் அதையும் பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணிவிட்டு டாப் சிபிஆர் கிட்டேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ப்ளஸ் ஏடிஎம்மும் நமக்கு இதான் இன்றைக்கான சிபிஆர் தான் நமக்கு ஏடிஎம்மாக அமைஞ்சிருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் அது எப்படி ட்ரேடர் பார்த்துக்கலாம். மார்க்கெட் மார்னிங்கே ஒரு கேப் டவுன்றதால கால் ஓப்பனிங்கு நமக்கு நம்மளோட ஸ்டாட்டிக் பிபிக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிருக்கு. டிகேவும் மார்னிங் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? டைனமிக் கீழே தான் இருந்திருக்கு. கேப் டவுன்றதால அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ரிகவரி. இந்த இடத்துல ரெண்டு பேரும் ப்ரைஸ் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறவங்க கிராஸ் ஓவர் கிடைக்கல, திரும்ப ஃபெயிலியர் பண்ணி மார்க்கெட் கீழே வராங்க. பி இங்கேருந்து பி பை ஆயிருக்கு. தெரியுதா? ஸோ இங்கே டிகேல இருந்தவங்க திரும்ப நமக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகி அப்ரிஷியேஷன் மோடுக்கு போயிருக்காங்க. ஓகேவா? டிகேலேருந்து ப்ரீமியம் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஓகேவா? எஸ்டர்டே க்ளோசிங்கோட 138 ரூபாய்க்கு மேலேயும் போயிருக்கு. ஓகேவா? மேலே மீன்ஸ் ரொம்ப இல்லை, ஒரு 1 or 2 rupees மேலே போயிருக்கு. ஓகே, திரும்ப அதை டிகே பண்ணி உள்ள கண்ட்ரோலாக கொண்டு வராங்க. திரும்ப ப்ரைஸ் பாருங்கள் கம்பைன், திரும்ப ப்ரீவியஸ் டே க்ளோசிங்லேயே போய் மீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து அகெயின் ஃபால். திரும்ப ரெண்டு பேரும் சேம் மீட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே மீட் பண்ணும்போது எவ்வளோ ரூபாய்க்கு மீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அரௌண்ட் வந்து ஒரு 125 rupeesக்கு மீட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 120 rupeesக்கு மீட் பண்ணுறாங்க. இப்போது இன் பிட்வீன் மேக்ஸிமம் எவ்வளோ டைம் இருக்கும்போது ஒரு 1.5 hours ஓகே, இங்கே ஒரு 9:30க்கு மீட் பண்ணுறாங்க, இங்கே ஒரு 11 o'clock மீட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு 130 ஹவர்ஸ்க்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபாய் டிகே. ஓகேவா? இதுதான் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தில் டிகே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே மீட் பண்ணும்போது 125 ரூபாய்க்கும் இங்கே 120 ரூபாய்க்கும் மீட் பண்ணுறாங்க. ஓகே, சேம் ஸ்ட்ரைக் தான். எப்படி 5 ரூபா நம்ம கண் எதிர்க்கே ஓகே கண் எதிர்க்கே எவாபரேட் ஆயிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்குறோம். திரும்ப பாருங்கள், திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கே மீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 110 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க வச்சுங்க. ஓகே, திரும்ப இங்கேருந்து ஒரு 1 hourல 10 ரூபா டிகே. ஓகேவா? திரும்ப எண்ட் ஆஃப் த டேல எங்கே மீட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 102 ரூபாய்க்கு இங்கே மீட் பண்ணியிருக்காங்க. இங்கே அகைன் கிராஸ் ஓவர் கிடச்சி மார்க்கெட் பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ எண்ட் ஆஃப் த டேல 102 ரூபாய்க்கு நமக்கு இந்த ப்ரைஸ் மீட் ஆயிருக்க மாதிரி காட்டுது. எவ்வளோ? 138 ரூபா எஸ்டர்டே இருந்தாங்க, இன்னைக்கு 102 ரூபா. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 36 ரூபா டிகே பண்ணியிருக்காங்க இன்ட்ராடேல. ஓகே, தென் இது பிக்கான சார்ட்டு. புட் ஆப்ஷனு இவங்க கேப் டவுன்றதால ஒரு கேப் அப் ஓப்பனிங் ப்ரைஸில் அங்கேருந்து நம்ம மேலே சியில் பார்த்து தான் மீட்டிங்கு, திரும்ப ரிவர்சலு, திரும்ப மீட்டிங், திரும்ப ரிவர்சலு, திரும்ப மீட்டிங், திரும்ப ரிவர்சல். ஓகே, எண்ட் ஆஃப் த டேல இவங்க அவங்களோட இது பியோட லோ. ஓகேவா? புட் ஆப்ஷனோட லோ சி, அந்த புட் ஆப்ஷன் லோ அவங்களோட ஆப்போசிட் எதிரியோட லோவை பிரேக் பண்ண முடியல. ஓகேவா? எதிரியோட லோவில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு ரிகவர் மீட் பண்ணி மேலே முடிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாரி, புட் ஆப்ஷனை 2 தடவை பேஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். சாரி, கால் ஆப்ஷனை திரும்ப பேஸ் பண்ணியிருக்கேன். சரி விட்டுருங்க. ட்ரெண்டிங் ஓய் பார்த்துறோம். நம்ம ட்ரெண்டிங் ஓய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங்கில் இருந்தே ஓகேவா கால் சைடில் மேலே தான் இருந்திருக்கு. ஓகே, ஜஸ்ட்டு கேப் டவுன் அப்படின்றதுனால ஒரு ரிகவர் கிடச்சிது நமக்கு, மார்க்கெட் மேலே போச்சு. ஆனால் கால் ஆப்ஷன் நமக்கு ஸ்டெடியாக ஏறவே அந்த எஸ்டர்டே க்ளோஸ் ஓகே அங்கே விற்க வச்சுட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? எவ்ரி ரைஸ் ஃபால் மார்க்கெட் தான். ஏன்னா கால் சைடில் நமக்கு ஓய் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஓகேவா? நமக்கு கால் சைடில் ப்ரீமியம் ஏரியா இருக்காது, ஆனால் மார்க்கெட் ஃபால் ஆகும் போதெல்லாம் நமக்கு நல்ல மூமெண்ட் கிடச்சிருக்கும் ப்ரீமியத்தில். ஓகேவா? அதை தான் நம்ம இங்கேயே பார்க்குறோம். ஓகேவா? சேம் ஸ்ட்ரைக்கு மீட் ஆகிற சேம் ஸ்ட்ரைக்கு இது எவ்வளோ பெரிய ரைஸ் கொடுத்துருக்கு, இது எவ்வளோ கம்மியாக டிகே ஆகிருப்பாரு. ஓகேவா? புட் ஆப்ஷன் நமக்கு மூவ்மெண்ட் கம்மியாக இருந்தாலும் ப்ரைஸ் நமக்கு பியூட்டிஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் இங்கே பார்க்குறோம்.
கால் சைடில் நமக்கு ஓஏ ஜாஸ்தியாக இருக்கும் போதெல்லாம் எவ்வளோ ரைஸ் ஃபாலு. ஸோ கால் சைடில் உங்களுக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது. மார்க்கெட் மேலேயே போனாலும் உங்களுக்கு ப்ரீமியம் பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது, டிகே தான் ஆகும். ஓகேவா? இந்த மணி மட்டும் தான் கொஞ்சம் கிராஜுவலாக ஏறும், இருந்தாலும் அதுலேயே டிகே இருக்கும். ஆனால் இந்த ஃபால் பாருங்கள். ஓகேவா? நமக்கு கிராஸ் ஓவர் எதுவும் கிடைக்கல, ஜஸ்ட்டு ஓஏ தான் கரண்ட்டே ஓப்பனை விட கீழே வந்திருக்காங்க. புட் ஆப்ஷன் இருந்தாலும் இவங்க ஓப்பனை விட மேலே தான் சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க, ஆனால் கிராஸ் ஓவர் கிடைக்கல. ஓகே, இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப் எண்ட் ஆஃப் த டேல. ஓகேவா? அது எதனாலன்னா கால் சைடில் செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷனை மேசிவாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே, வந்த ரேட்டுக்கு வாங்கி போடுவோம், அவ்வளோதான் பொசிஷனை க்ளோஸ் பண்ண சொல்லி பயந்து பேனிக்காக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீமியம் நமக்கு சடன் இன்க்ரீஸ். ஓகேவா? மார்க்கெட்டு நமக்கு ரிவர்சல். இந்த ஓஏ ரிடக்ஷன் வந்து எதனால் அப்படின்னா ஃபியூச்சர்ஸின் அடிப்படையில். ஓகேவா? ஃபியூச்சர்ஸில் தான் ட்ரேட் நடக்கும், ஸ்பாட்டில் கிடையாது. ஃபியூச்சர்ஸில் உதாரணத்துக்கு ஃபியூச்சர்ஸில் வந்து இப்போ மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லி விற்றுருப்பாங்க, அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணி வாங்கினாலும் மார்க்கெட் மேலே போகும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும் வாங்கினாலும் மேலே போகும். இப்போது நடந்தது மந்த்லி ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டேல உங்களுக்கு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஃப்ரெஷ் பை தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் உங்களுக்கு மேலே தான் கொண்டு போகிறாங்க. செல்லர் ஆப்ஷன் செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால் நமக்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட் ப்ளஸ் நமக்கு இண்டெக்ஸும் மேலே மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? இது ஃப்ரைடே எண்டுக்கான என்எஸ்சி க்ளோசிங் டேட்டா. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ரேஞ்ச் நமக்கு 1,200 கிடச்சிருக்கு. ஓகேவா? 199.4 நம்ம 150 தான் அச்சீவ் பண்ணுவோம், எய்ம் பண்ணுவோம். 150 அச்சீவ் ஆகிட்டு 199 200 நமக்கு பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. தென் எந்த நியூ ஹை நியூ லோவும் நமக்கு கிரியேட் ஆகலை, எல்லாமே அந்த வீக்குள்ளேயே தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வீக்கான ஹை, இந்த வீக்கான லோ. ஓகேவா? டியூஸ்டே தேர்ஸ்டே. ஓகேவா? இது ஃப்ரைடேக்கான கேண்டில். ஓகே, நமக்கு நல்ல க்ரீனிஷ் கேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இது 50%, ஃப்ரைடேக்கான 50%. இது வீக்லி ரேஞ்சாக நமக்கு 561. ஓகேவா? நம்ம 500 எதிர்பார்த்தோம், 500 அச்சீவ், 550 அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் வீக்லி 50% எனக்கு என்ன கேல்குலேட் பண்ணி போடலை, நீங்கள் கேல்குலேட் பண்ணி உங்களோட வேல்யூஸை சார்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஏடிஎம் மணி கிடச்சிருக்கிறது 25,900. 25,900 ஸ்ட்ரைக். ஓகேவா? ப்ரீமியம் நியரஸ்ட் ப்ரீமியம் இதான். ஸோ இதுதான் நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கோம். தென் கால் சைடில் இருக்க ஐவி பாருங்கள் 12.97, புட் சைடில் 14.08. நமக்கு புட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஏடிஎம்ஐ பேஸ் பண்ணி நம்ம மண்டேக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. இதுதான் மண்டேக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸ். நம்ம ஏடிஎம் எடுத்துருக்க 25,900, அதோட சிஇ ரேஞ்ச், பிஇ ரேஞ்ச். இது எஸ்டர்டேவோட 50%. இது வீக்லி 50% நான் கேல்குலேட் பண்ணலை, நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரீம் லோ, தென் ஹைவி ரேஞ்சஸ் பிலோவில் இருக்குது. தென் இது சிஇயில் சிங்கிள்ஸ் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3 அபோவில் இருக்குது. இது எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா? இந்த லெவல்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் தான் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். மண்டேக்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸில் எப்படி நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கிறது. ஓகே, தேங்க்யூ.